ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்னதாக சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருந்தேன். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைக் போட்டுருங்க. எப்படி இருக்குங்கிறதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் சாரீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அர்ஜெண்ட்டாக தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ பிளாக் கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்களோட சந்தோஷமே என்னோடய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேலை இருந்தாலும் சரி ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அடுத்தவங்கக்கிட்டலாம் வசம் வாங்கிட்டு இருக்கோம். சரி, இந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரின்சஸ் கட் கேட்டு பேக்கில் பால் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஃபோட்டோ வேணுனாலும் எடுத்துக்கோங்க சிஸ்டர், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபிட்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நெக்கை மட்டும் ரொம்ப லோ பண்ணிட்டீங்க, கொஞ்சம் அதை ஸ்லோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த ப்ளவுஸ் காட்டன் சாரியில் இந்த பூ மாடல் ஹார்ட்டின் மாடல் தான் நான் போட்டிருந்தேன். ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி ஸ்லீவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது இல்லையா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பூனம் சாரியில் தான் பைப்பிங் வச்ச ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா சாரியிலேருந்து ஸ்லீவ் கட் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடுத்த ப்ளவுஸில் கரெக்டாக மறக்காமல் தைச்சி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க. அந்த கஸ்டமரும் இல்லை, நம்ம கஸ்டமர் தான், ஒரு தடவைனா பொறுத்துக்குருவாங்க, ஓயாமல் பொறுத்துக்கிற மாட்டாங்க. இந்த சாதா ப்ளவுஸில் ஃபுல்லும் செக்குடு போட்டு பீடு வைக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா காட்டன் சாரீக்கு கோல்டன் பார்டர் இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சா, அதனால் கோல்டன் பீடு வச்சுட்டேன். அந்த செக்குடில் ஃபுல்லுமே பாசி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே சொல்லிவிட்டு நானும் அதை ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து இந்த பிளைன் சாரியில் பார்த்திங்கனாக்கா இப்போ வர்ற ட்ரெண்டிங் சாரீ தான், நெட் வச்ச ப்ளவுஸ் தான் வருது. அதில் இந்த கண் வச்ச மாடல் எனக்கு தைச்சிருங்க, கன் வச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு கண்ணை போட்டுட்டேன். முன்னாடி பார்த்திங்கனாக்கா நார்மலாக எனக்கு இறக்கம் இருக்கட்டும், போட் நெக் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேக்கில் மட்டும் போட் நெக்கை போட்டுட்டு முன்னாடி நம்ம நார்மல் நெக்கை நம்ம போட்டுட்டோம். அது ஃபினிஷிங்காக முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குதுன்னு நம்ம கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த ஒர்க் சாரீ தான். இதில் ஃபுல் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே நம்ம பேக்கில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் ஒரு வளைவான்னு வந்திருந்தது. அந்த மாடலையுமே நம்ம கட் பண்ணி நம்ம அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, சிம்பிளாக இருக்கேன்ட்டு நான் ஒரு வளைவு லேஸை உள்ளுக்கு கூடி நான் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபினிஷிங்காக அதுக்கு ஒரு 4 சுருக்கும் கைக்கு வச்சு விட சொன்னாங்க. வச்சு முடிச்சு அந்த ப்ளவுஸும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் உள்ள ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, பாய்.